நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜேஎஃப்ஸோன், நான் உங்க ஜெயஷ்மா. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. போன வீடியோல கிளாஸ் 1 கர்நாடிக் மியூசிக் பேசிக் கிளாஸ் 1 என் கூட நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் கிளாஸ் 2 பார்க்க போறோம். போன வீடியோல இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாமே நம்ம விலாவரியா பேச வேண்டியது இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. போன வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுக்கக்கூடிய கிளாஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம வெறும் எக்ஸசைசஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த அளவுக்கு லென்த்தான வீடியோவா இருக்காது. சரி, போன வீடியோல என்ன பார்த்தோங்கிற ஒரு ரீகேப் இப்போ பார்ப்போம். போன வீடியோல ஸ்ருதினா என்ன, தாளம்னா என்ன, கர்நாடிக் மியூசிக் உடைய கிளாஸ் எப்படி போகும், இதோட பேசிக்ஸ் எப்படி இருக்கும், சங்கீத பிதாமகர் யாரு அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாம தாளம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், ஃபர்ஸ்ட் லெசன் என்ன, அது என்ன தாளத்துல அமைஞ்சிருக்கு, என்ன ராகத்துல அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த சரளி வரிசை ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம வந்து கண்டினியூஷனா நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 14 எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம சரளி வரிசை ஃபர்ஸ்ட் லெசன்ல 14 எக்ஸசைஸ் இருக்கு. இந்த 14 எக்ஸசைஸ்ல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு அன்னைக்கே வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக இன்ட்ரோடக்ஷன் வகுப்புலயே நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சரளி வரிசைகளுடைய இரண்டாவது எக்ஸசைஸ், மூன்றாவது எக்ஸசைஸ். இந்த ரெண்டு எக்ஸசைஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த ரெண்டு எக்ஸசைஸ் மட்டும் இந்த வீடியோ அப்படிங்கிறதுனா, இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நீங்க கத்துக்கிட்டு நீங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த வீடியோஸ்ல நீங்க வந்து வரும்போது அடுத்தது உங்களுக்கு நான் கண்டினியூஸா நான் வந்து தொடர்ச்சியா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும், உங்களுக்கும் புரியும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டா எங்கிட்ட கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் பேசிக்ல இருந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சப்ஸ்வர்கல் மியூசிக்கல்ஸ் இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுங்க. கிரேட் எக்ஸாம் சிஸ்டம் படி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் பேசிக்ஸ்ல இருந்து வச்சு கிரேட் எக்ஸாம் சிஸ்டம் படி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்க கம்ஃபர்டபிள் டைம் ஆன்லைன் கிளாஸ். ஓகே, உங்களுடைய ஃபிக்ஸ்டு டைம்ல தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம 1-to-1 கிளாஸ் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு 1-to-1 கிளாஸ் நான் கொடுக்குறேன். இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. 1-to-1 கிளாஸ்ல கம்ஃபர்டபிள் டைம் நான் கொடுக்குறேங்கிறது வந்து எங்கேயுமே கிடைக்காது. சீக்கிரமா ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே, போன கிளாஸ்ல நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சரளி வரிசைக்கிற ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 3 ஸ்பீட்ஸ்ல. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இந்த கிளாஸஸ்க்கு மட்டும் ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி நான் போடுறேன். அந்த பிளேலிஸ்ட்ல இனி வந்து வர்ற எல்லா கிளாஸ் வீடியோவும் அதுல வரும். ஓகேங்களா? வாழ்க்கை வரலாறு வீடியோஸ் இருக்கும் இல்லையா, இசை மேதைகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தனியா வந்து பிளேலிஸ்ட் போட்டு போடுறேன். இப்போ நம்ம வந்து கிளாஸ் பார்ப்போம். இப்போ போன வீடியோல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் நான் வந்து சைட்ல வந்து ஷோ ஆகுற மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. சரி சரி சரிகமா சரிகமா பதனிசா சாணி 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 தப்பா சாணி தப்பா மகரிசா. இதுதான் செகண்ட் எக்ஸசைஸ். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் பாடுறேன். நான் பாடுறதுக்கு அப்புறம் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு ரிப்பீட் பண்ண நான் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தாளம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல நம்ம பாடுவோம். இப்போ நம்ம ஸ்ருதி போடுவோம். எப்பவுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், ஸ்ருதி சொல்லணும். ஸ்ருதி எப்படி சொல்லணும்னு எல்லாமே போன வீடியோல சொல்லியிருக்கேன், பாத்துக்குங்க. சா பா சா சா பா சா. ஓகே, ஸ்ருதி சொல்லிட்டு குரு வணக்கம் சொல்லி இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போறோம். சா பா குரு வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேத்துக்கும் என் வணக்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்குறோம் இல்லையா, நான் பாடுறேன், கூட ரிப்பீட் பண்ணுங்க. சரி 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 கமா சரி கமா ma
ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பாடுறேன், செகண்ட் ஸ்பீட் பாடுறேன், தேர்ட் ஸ்பீட் பாடுறேன். கூடவே சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? ச ரே ச ரே ச ரே க மா ச ரே க மா ப த நீ சா சா நீ சா நீ சா நீ த ப சா நீ த ப மா க ரே ச ச ரே ச ரே ச ரே க மா ச ரே க மா ப த நீ சா சா நீ சா நீ சா நீ த ப சா நீ த ப மா க ரே ச ச ரே ச ரே ச ரே க மா ச ரே க மா ப த நீ சா சா நீ சா நீ சா நீ த ப சா நீ த ப மா க ரே ச. இப்போ 3 ஸ்பீட்ஸ் செகண்ட் எக்ஸசைஸ்ல எப்படி பாடணுங்கிறதையும் நான் சொன்னேன், அந்த வரிகளையும் அதாவது ஸ்வரங்களையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என் கூட சேர்ந்து நீங்க பாடியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். செகண்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ தேர்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ்ல என்ன அப்படின்னா ச ரி க ச ரி க ச ரி ச ரி க ம ப த நீ சா சா நீ த சா நீ த சா நீ சா நீ த ப மா க ரி சா. ஓகேவா? இது தேர்ட் எக்ஸசைஸ். இப்போ நான் அதே மாதிரி பாடுறேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆல்ரெடி நான் ஒரு தடவை உங்களுக்கு கேப் விட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற மாதிரி கேப் விட்டு என் கூட பாட வச்சேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன்னா கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் நான் கண்டினியூஸா வரேன். நீங்களும் அதை கேட்டுட்டு என் கூட சேர்ந்தும் பாடி பாருங்க. இந்த வீடியோவை நான் பாடுற இந்த போர்ஷனை வந்து ரிப்பீட்டடாக போட்டு கூட பாடி பாருங்க, உங்களுக்கும் வந்துடும். இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய கைடன்ஸோட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம். செப்பரேட்டாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் ச ரே க ச ரே க ச ரே ச ரே க மா ப த நீ சா சா நீ த சா நீ த சா நீ சா நீ த ப மா க ரே ச ச ரே க ச ரே க ச ரே ச ரே க மா ப த நீ சா சா நீ த சா நீ த சா நீ சா நீ த ப மா க ரே ச ச ரே க ச ரே க ச ரே ச ரே க மா ப த நீ சா சா நீ த சா நீ த சா நீ சா நீ த ப மா க ரே ச. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் வந்து ஃபாஸ்ட்டாக கிளாஸ் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் பொறுமையாக நான் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் கிளாஸ் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி தெரியும், நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ தான் நான் வந்து கர்நாடிக் மியூசிக்னா என்னன்னே தெரியல, ஆனாலும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். அப்படி இருக்கிறப்போ எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்தாலும் என் வீடியோஸ் பார்த்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள், கிளாஸ் என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கர்நாடிக் மியூசிக்னா எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம கற்றுக்கிற முறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ரெகுலராக என் வீடியோஸை ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கர்நாடிக் மியூசிக்கை வந்து என் வீடியோஸை பார்த்து உங்களால் வந்து பாட முடியும். கர்நாடிக் மியூசிக்கை வந்து என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறேன். ஏன் மூலியமா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னால் ஒரு இது நான் சொல்லி கொடுக்குறத வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி, நன்றி. ஸ்ருதி சொல்லி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே நம்ம இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். எனக்கு செகண்ட் கிளாஸுங்கிறதுனால நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக போகும்.
சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய செப்பரேட் கிளாஸில். இப்போவும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி கிரேட் எக்ஸாம்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செப்பரேட்டாக 1-to-1 கிளாஸ் கம்ஃபர்டபுள் டைமில் ஆன்லைன் கிளாஸ் நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து நிறையா பேர், ஒரு 4-5 பேர் 10 பேர் இருக்கிற ஒரே ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு கிளாஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரது போகிறது இல்லை. 1-to-1 கிளாஸ் பேசிக்ஸில் மெயினாக நான் கொடுக்குற ஒரு விஷயம் 1-to-1 கிளாஸ். அதை வந்து அட்டன் பண்ணும்போது பேசிக்கில், அதாவது பேஸ்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ பேஸ் வந்து நம்மளுடைய பேசிக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பில்ட் பண்ண போகிறோங்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய ஃபியூச்சர் கோல். அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுடைய க்ரோத்லேயே வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம ஸ்ருதி சொல்லிட்டு குரு வணக்கம் சொல்லி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுவோம் கிளாஸை. ச ப ச ப ச. ஸ்ருதி சொன்னீங்களா? எப்பவுமே ஸ்ருதி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்ருதி சொல்லி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நன்றி.